மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேயர்களே, நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் எண் கணிதம், சாஸ்திரம், ஜோதிடம் இதை பற்றின சந்தேகங்களை நம்ம டாக்டர் கே. ராம் அவர்கள் ரொம்ப எளிமையான முறையிலையும் அழகாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியிலையும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. நம்ம கடந்த வார நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுடைய சிறப்பும் சொல்லியிருக்காரு சார். ஒவ்வொரு நாளில் பிறக்கிற குழந்தையோடைய நன்மைகள் என்னென்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பிறக்கிற குழந்தைங்களோட சிறப்பு என்னன்றதை பற்றி பேச போகிறாரு. வார நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த பெண் குழந்தைய மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியே பிறந்துருச்சு அப்படிங்கிற வார்த்தையை வழக்கமாக சொல்லக்கூடிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு வழக்கம், ஒரு பேச்சாக இருக்குதுங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குடும்பம் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது எவ்வளவு வறுமையாக இருந்தால் கூட அந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பம் பெருமை நிறைந்த ஒரு குடும்பமாக வாழக்கூடிய தகுதியை நிச்சயமாக கொடுத்துருதுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் நேரம் பொழுது கிளம்ப ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த பொண்ணு ருதுவாகிற பக்குவம் வருவதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தில் வேண்டிய செல்வம் எல்லாம் சேர்ந்துடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வேணுங்கிறது வெடியால போதும்ங்கிறது பொழுதோடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வேணுங்கிற வசதிகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான பாக்கியம் வெள்ளிக்கிழமை ஜனனமாகக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நிச்சயமாக கிடைச்சிருது ஒன்று. அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர்னு பிரபல்யம், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்பந்தம் இல்லாத வாய்ப்புகள், இந்த மாதிரியான ஒரு பக்கனையான வாழ்வு தோரணையான அதிகாரத்தோடு அமைகிறதுக்கு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அத்தியாவசியமான வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நிச்சயமாக கிடைச்சிருது. மகாலட்சுமியின் பூரணமான திருவருள் கிடைக்கக்கூடிய நாளாக சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த நாளாக வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டகரமாக அமைஞ்சிருதுங்க. வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்பா எது சொன்னாலும் கேட்காத ஒரு சூழ்நிலை, அப்பா சொல்லக்கூடிய ஆலோசனைகளை எடுத்துக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை பிதாவுக்கும் பிள்ளைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆண் குழந்தையா இருந்தது அப்படின்னா. வெள்ளிக்கிழமை காலையில் பொழுது கிளம்ப 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் தானாகவே அமைஞ்சிருது அவங்க ஜாதகத்தில். இந்த மகாலட்சுமி யோகம் உள்ள குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பொருட்கள், அரிசி, உப்பு, எண்ணெய், ஆயில், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயில் சம்மந்தப்பட்ட வகைகள், இது எல்லாமே மிரர், முகம் பார்க்குற கண்ணாடி, சுவாமி படம், குங்குமச்சிமில்,
குத்து விளக்கு இந்த மாதிரியான பொருட்களை வந்து அடுத்தவர்களுக்கு தானம் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு பெண் குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை மூத்த குழந்தையாக முதல் குழந்தையா இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து தனத்தை வந்து அதாவது செல்வத்தை பண விஷயங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நிறுத்தி வைக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் கூட காசோலையாக கொடுத்துறீங்கன்னா அது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பணமாக கொடுக்காம தவிர்த்துக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தை வந்து நீங்களே பயன்படுத்தக்கூடிய பக்குவம் நிறைந்ததாகவும் சூழ்நிலைகள் இருந்ததாகவும் பலாபலன்கள் நிறைந்ததாகவும் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வெள்ளிக்கிழமை நாட்களிலேயோ அல்லது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வந்து முடி ஹேர் கட் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக பெண்கள் வந்து ஆயுள் ஸ்நானம் பண்ணக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இந்த மாதிரியான ஆயுள் ஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து உடல் வனப்பு வந்து இளமையாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஓரளவு அதாவது வயது ஆனால் கூட அவ்வளவு எளிதாக அவங்க வயசை கண்டுபிடிக்க முடியாத உடல் தோற்றம் இருக்கக்கூடிய கலையான முக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்துகிட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான கணவர் அமையக்கூடிய பாக்கியம் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, அதாவது திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 0442484918. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். பொருத்தமான கணவர் அப்படிங்கிறத விட திருத்தமான வாழ்க்கை அப்படிங்கிறத விட தன்னை விட தகுதிக்கும் மேலான இடத்துல வந்து கணவர் அமையக்கூடிய ஒரு அற்புதம் இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு சாதாரணமாகவே அமைஞ்சிருதுங்க. சொல்லுவாங்க இல்லையா, கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரியான வார்த்தை வந்து யாருடைய வாழ்க்கைக்கு பொருந்தும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஜனனமாகக்கூடிய பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமா பொருந்தி வரும், பெரும்பாலான குழந்தைகளுக்கு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தைகள் வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவரப்பருப்பு தானம் பண்ணுறது அல்லது துவரப்பருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் உணவை எடுத்துக்கிறது அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தானம் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து தானியமான வகையில் தானம் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பணம் காசு கொடுக்கறத விட தானியங்களை தானம் பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கணும். வெள்ளை நிற ஆடைகளை உபயோகப்படுத்துவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை அமைஞ்சால் கூட திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக, அதாவது ஜாக்கிரதை அப்படிங்கிறத விட சர்வ ஜாக்கிரதையா இருக்கிறது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எப்படித்தான் திருமணம் அமையணும் அப்படிங்கிற மாதிரி கவனமா இருந்தால் கூட
கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதாவது ஒரு வகையில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறை ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதனால நிறைவான திருமணம் அமையணும் அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொருத்தம் பார்த்து திருத்தமான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல அதிகமான கவனமா இருக்கிறது சால சிறந்ததா இருந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு பூ முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முதலாக முடியெடுக்கக்கூடிய, அதாவது குழந்தை பிறந்து 11 மாசத்துக்குள்ள உங்களுடைய குலதெய்வத்து கோயில் எடுக்கக்கூடிய முடி செவ்வாய் வெள்ளிக்கிழமை எடுக்காம மற்ற நாட்கள்ல அந்த முதல் முடி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்க ஏற்படுத்திக்கிறது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க கஜானா உபயோகப்படுத்துவது வீட்டில் இந்த காலத்துல பீரோ அல்லது வேறு வகையான சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா. இதற்கு அப்பாற்பட்டு இந்த கஜானா அப்படிங்கிற வடிவத்தில் ஏதாவது ஒரு பொருள் உபயோகப்படுத்துறது சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும். வெத்தலை பாக்கு வச்சு வழிபாடு வச்சுக்கிறது, குத்து விளக்கு ஏற்றி வீட்டில் வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்டிப்பாக வெத்தலை பாக்கு வழிபாடு வச்சுக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்யக்கூடிய அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் நிச்சயமாக தினசரி வீட்டில் கோலம் போடுவது நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தைங்க அடுத்தவங்களுடைய காலணிகளை, அதாவது செருப்பு உபயோகப்படுத்தக்கூடிய கூடாது, அடுத்தவங்களுடைய வஸ்திரத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு டூர் போகும் பொழுதோ சுற்றுலா போகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒருவருடைய உள்ளாடைகளையோ ஒருவருடைய மேலாடைகளை மற்றவர் உபயோகப்படுத்துவதை இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தைகள் தவிர்த்துக்கிறது நல்லது. இது மருத்துவ ரீதியாக கிடையாதுங்க, பொதுவாகவே உங்களுடைய யோகம் அந்த மாதிரி நீங்க உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகங்கள் அவங்களுக்கு உடனே போறது மட்டும் இல்லாம அவங்களுடைய தோஷங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அபாக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டுரும். யோகம் இல்லாதவங்க எப்படி வேணாலும் இருந்துகிட்டு இருக்கலாங்க. யோகம் உள்ள ஜாதகிகள் ஒரு சில விதிமுறைகளை நடைமுறையில எடுத்துக்கிறது தான் நல்லதா இருந்துகிட்டு இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படியான வாழ்க்கை அமையறதுனால தேவையில்லாத திருஷ்டி, தேவையில்லாத பொறாமைகள் இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்தாருக்கு அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்கள்ல உங்களுடைய குழந்தை வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த அமாவாசை வரும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு அமாவாசை வெள்ளிக்கிழமை வரும். அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அந்த குழந்தைய தாயினுடைய முந்தானையில், அதாவது மாலை நேரத்துல வெள்ளிக்கிழமை குளிச்சதுக்கு அப்புறம் தாயுடைய முந்தானி சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு நிறைய பேர் சேலை உடுத்தாம சுடிதார் அப்படிங்கிற ஒரு உடையை உடுத்தக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட இந்த தாய் உபயோகப்படுத்தின அந்த துப்பட்டாவாவது எடுத்து இந்த தாயுடைய முந்தானையில அந்த பெண்ணு குளிச்சதுக்கு அப்புறம் தலை தவட்டி முகம் தொடச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு நோய் நொடிகள் வராத கலையான முக அமைப்பு வந்துகிட்டு இருக்கும். இப்ப சாதாரண உஷ்ணத்துக்கு இந்த முகப்பொரு வரும் இல்லைங்களா, முகப்பொரு வந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத உடல்ல சின்ன சின்ன, அதாவது சரும சம்பந்தப்பட்ட நோய்கள், ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நிச்சயமான விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தாயுடைய முந்தானையில வெள்ளிக்கிழமை அமாவாசை வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரியான முந்தானையில அந்த தலை ஓட்டுறது அல்லது முகம் துடைக்கிறது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு குணம், ஒரு நல்ல வழி கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம் எடுத்துக்கலாங்க. இது சாதாரண எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. பொதுவாக பாருங்க, அதாவது இன்னும் கிராமப்புறங்கள்ல பாருங்க, ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து 3 மாசத்துக்குள்ள, அதாவது 90 நாட்களுக்குள்ளாக பாத்தீங்கன்னா செந்தேல் இருக்கு இல்லையா, செந்தேலை பிடிச்சு அதனுடைய கொடுக்கு இருக்கு, அந்த கடிக்கக்கூடிய வாய்ப்பகுதியில் அந்த கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொடுக்க நெருப்புல கட் பண்ணி போட்டு, அதாவது குழந்தைக்கு தணல்ல சாம்பிராணி புகப்படுவாங்க இல்லையா, சாம்பிராணி போட்டு அதாவது நெருப்புல ஒரு கரண்டில நெருப்பு எடுத்து அந்த நெருப்புல சாம்பிராணி புகை போட்டு அந்த குழந்தைக்கு காட்டுவாங்க. அந்த மாதிரி காட்டக்கூடிய அந்த குழந்தைக்கு 90 நாட்களுக்குள்ள வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு, வெள்ளிக்கிழமை இல்லை பொதுவாக எல்லா நாட்களுமே பிறந்த குழந்தைகளுக்கு இந்த செந்தேல் என்று சொல்லக்கூடிய இந்த தேலிருந்து இந்த கொடுக்க மட்டும் எடுத்து அந்த கொடுக்க அந்த நெருப்புல போட்டு அந்த சாம்பிராணி புகையை அந்த குழந்தைக்கு காட்டினோம் அப்படின்னா, புகை பிடிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிற்காலத்துல தேல் கடிச்சது அப்படின்னா அந்த தேலுடைய விஷம் அந்த குழந்தையினுடைய உடம்புல ஏறுறதில்லை, பாதிப்பு கொடுக்கறதில்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இருந்துகிட்டு இருக்குது.
சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த உண்மைக்கு தகுந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தை பெண் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி தாயினுடைய சேலையில் இருக்கிற முந்தானை பகுதியில் முகம் துடைக்கிற ஒரு பக்குவத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல முடியாத சில நன்மைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தைக்கு வந்து மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை வந்து தானாகவே சாஸ்திரம் எழுதி வச்சிருக்குது. வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு அப்பாவுக்கும் ஆண் குழந்தைக்கும் ஆகாத ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அப்பாவுடைய வேஷ்டியில வந்து இந்த ஆண் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறக்கிற ஆண் குழந்தைக்கு வந்து அப்பாவுடைய வேஷ்டியில தூங்க வைக்கணும். எப்போ? இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாட்கள்ல வந்துகிட்டு இருக்கலாங்க. வெள்ளிக்கிழமை நாள் வரக்கூடிய பௌர்ணமியை தேடி பிடிச்சு உங்களுடைய ஆண் குழந்தைய வந்து அப்பாவுடைய வேஷ்டியில துயில் எழுத, அதாவது தூங்க வச்சீங்க அப்படின்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஆகாத பிணக்குகள் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமா கிடைக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த மாதிரியான அதிகாரங்களும் இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களும் இருந்த இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்து பொதுவாகவே வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. குறிப்பாக ஆங்கார தெய்வம், பெண் தெய்வத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதியான தெய்வம், ஆங்கார தெய்வம்னு 2 வகை இருந்துட்டு இருக்கு. இது அமைதியான தெய்வம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், மாரியம்மன், அங்காளம்மன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். ஆங்கார தெய்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காளியம்மன், வனபத்திரகாளியம்மன், இந்த மாதிரி தெய்வங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இதுல அமைதியான தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறது ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, சஞ்சலம் இல்லாத சந்தோஷம் நிறைந்த குடும்ப வாழ்க்கைக்கு அச்சாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருந்துகிட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,00,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. சார், ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் விரிவாகவும் சொன்னீங்க சார் வெள்ளிக்கிழமை பிறக்கிற குழந்தைகளை பற்றி. இப்போ சனிக்கிழமை குழந்தை பிறந்தா அதோட பலன்கள் என்ன அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சனி பகவானுடைய முழுமையான ஆதிக்கங்கள் அதிகமாக நிறைந்த நாளாக சாதாரணமாகவே சனிக்கிழமை இருந்துகிட்டு இருக்குது. சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமான தாத்பரியத்தோடு இந்த பூமிக்கு நன்மையான வகையில் கிடைக்கக்கூடிய நாட்களில் சனிக்கிழமை முக்கியமான நாட்களாக இருந்துகிட்டு இருக்குது. எல்லா நாட்களிலுமே எல்லா கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்களும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து தாத்பரியம் நிறைந்ததாக இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துடைய கதிர்வீச்சுக்கள் அதிகபட்சமான தாத்பரியங்களையும் அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா
நன்மைகளை மட்டுமே அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் இந்த அந்தந்த நாளுக்கு உண்டான கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். சனிக்கிழமை வந்து சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள்ல நன்மையும் தீமையும் இருந்தால் கூட நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறது மட்டும் அல்லாமல், பொதுவாகவே சனிக்கிழமை வந்து சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகள் வந்து சாஸ்தாங்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சனிக்கிழமை நாட்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நவ கிரகங்களிலேயே நீதிவானாகவும், நவ கிரகங்களிலேயே அதாவது சனீஸ்வரன் அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகமாகவும் விளங்கக்கூடிய ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் தான். நம்ம நல்ல இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஆழமா கவனிக்கணுங்க. நவ கிரகங்கள்ல மற்ற எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஜனனமானதுக்கு அப்புறம் அந்த ஜனனமான ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிபத்தியத்தை வாங்கி வந்திருக்கிறாங்களோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான நன்மைகளையும் தீமைகளையும் சரிவர அப்படியே செஞ்சுட்டு போகக்கூடிய பக்குவத்துல தான் ஒவ்வொரு கிரகங்களுடைய தாத்பரியம் இருந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து சுக்கிர பகவான் நன்மையான தாத்பரியத்தில் இருந்தார் அப்படின்னா நன்மையில கொடுத்துட்டு போயிடுவாருங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து கேது பகவான் தீமையான ஒரு 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 பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அந்த தீமையான பலனை கொடுத்துட்டு போவாங்க. எப்போ உங்களுடைய ஜனனமான ஜாதகத்துல ஜனனமாகும் பொழுது ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய பலாபலன்கள் ஒரே மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் சனி பகவான் நவ கிரகங்களிலேயே சனீஸ்வர பட்டம் பெற்ற இந்த சனீஸ்வர பகவான் வந்து நீங்கள் ஜனனமாகும் போது உங்களுடைய ஜாதகத்துல நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க தீமையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் இருந்த நிலைமைக்கு அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து 30 வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளை பொறுத்து நீங்கள் நன்மையான விஷயங்களை அதிகமாக செஞ்சிருந்தால் அதற்கு தகுந்த மாதிரியான நன்மையான பலன்களையும், கெடுதலான தவறான விஷயங்களை அதிகமாக நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான அதிகபட்சமான வேதனையான கஷ்ட காலங்களையும் உலக அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக சனீஸ்வர பகவான் விளங்குறாருங்க. அதாவது உங்களுடைய நடைமுறைகளுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்ட பலாபலன்களை வேறுபட்ட விகிதங்களில் வழங்கக்கூடிய ஒரே கிரகமாக, அற்புத கிரகமாக சனீஸ்வர பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. சில இடங்கள்ல பார்ப்பீங்க இல்லையா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 குடும்பங்களுக்கு சண்டை வந்ததுன்னு வைங்களே, அப்ப வந்து 2 பேரும் வந்து ஓரளவு சமாதானமாகவோ அல்லது ஓரளவு தகுதியுள்ள குடும்பமா இருந்தாங்கன்னா சண்டை போடுவாங்க. ஆனால் சாதாரண கடைநிலையில் உள்ள ஒரு ஏழை வந்து ஒரு பெரிய பதவியில் உள்ள ஒருவர் வந்து அவர்கிட்ட பிரச்சனை பண்ணார் அப்படின்னா அந்த சாதாரண ஏழை அவரை எதிர்த்து எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்ப எதிர்த்து பேச முடியாதவங்க, எதிர்த்து ஜெயிக்க முடியாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது முடியாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வலியவரை பார்த்து அதாவது உங்களை வந்து கடவுளே பார்த்துக்கிட்டோம், கடவுளே தண்டிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான வாக்கு கடவுளே தண்டிக்கும் சொல்லக்கூடியது வந்து கடவுள் வந்து உடனே தண்டிக்கிறது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் பார்த்துக்கும் சொல்லுவோம், கடவுளுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, கஷ்டப்படுறவங்க தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லா இருந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம உண்மையாலுமே நேர்மையா இருந்துகிட்டு இருக்கிறோம், நமக்கு நல்லது நடக்கலையா, தொடர்ந்து கஷ்டமா தான் இருந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற புலம்பல் இருக்கோம் இல்லையா. அந்த புலம்பல்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய வாக்கு கண்டிப்பாக உங்களை வந்து அதிகாரத்தாலோ ஆள் பலத்தாலோ பணபலத்தாலோ உங்களை வந்து ஆட்டி படைச்சவங்க. இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் வரும் பொழுது கண்டிப்பாக அவங்க பண்ணிய தவறுகளுக்கு உண்டான தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க கண்ணால பார்க்க முடியும். அப்படியெல்லாம் அற்புதம் வாய்ந்த இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் சனிக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமா இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக சனிக்கிழமை ஜனனமாக கூடிய ஆண் குழந்தைகளுக்கு, பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து ஆயுள் தீர்க்கம் நிறைந்த குழந்தைகளாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஆயுளை பத்தி பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஆயுள் காரகன் என்று வர்ணிக்கப்படுகிற சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் குடும்பத்துல வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது இளம் வயதிலேயே நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறது, நிறைய அனுபவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு அனுபவங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட தன்னுடைய பிற்பகுதியில வந்து பெருமையான மேன்மையான வாழ்க்கையை அடைய முடியும். தாமதமான மேன்மையை அடையக்கூடிய தகுதி சனிக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு இருந்தால் கூட அந்த தாமதமான மேன்மைகள் கூட தொடர்ந்து 3 தலைமுறைகளுக்கு நிலையான மேன்மையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த சனிக்கிழமை ஜனனமாகக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது. சனிக்கிழமை ஜனனமாகக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதாவது அதிகமான பேச்சு பேசக்கூடியவராக இருந்துகிட்டு இருப்பாங்க.
அந்த காலத்துல பெண்கள் பேசாம இருக்கும் பொழுது அது பொறுமைசாலி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்துட்டு இருந்ததுங்க. இந்த காலத்துல வந்து பெண்கள் பேசினா வந்து பேசாம இருக்கிறது வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத இருந்துட்டு இருக்கும். இந்த காலத்துல வந்து பேசினா தான் பெண்ணு, அதாவது அழுத பிள்ளைக்குத்தான் பால் அப்படிங்கிற மாதிரி இந்த காலத்துல பேசாம இருந்ததுன்னா வந்து அது பெண்ணுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருந்துகிட்டு இருக்காது. அதனால பழைய காலத்தை பழமொழியை எடுக்காம இந்த காலத்துல வந்து இந்த சனிக்கிழமை பிறந்த பெண் குழந்தைகள் பேசினா கூட பெரியவங்க வந்து அதை எடுத்துக்கணுங்க. அந்த காலத்துல வந்து அப்படின்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வராம இருந்துகிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்கள் மட்டுமே வெளியில வந்து அதிகமான உழைப்பு, அதிகமான கஷ்டம், அதிகமான ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்ததுனால பெண்களுக்கு அந்த பழமொழி பொருந்தி வந்தது. அதனால சனிக்கிழமை பிறந்த பெண் குழந்தைகளுக்கு மட்டும் ஓரளவு நம்ம வந்து கடவுள் வழிபாடு அல்லது கடவுளுடைய வழிபாடுகள்ல வந்து சரியான பிரார்த்தனையெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் பொறுமையான வாழ்க்கை அப்படிங்கிறத விட பெருமையான வாழ்க்கை நிச்சயமா அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், வெள்ளிக்கிழமையோட சிறப்பு, வெள்ளிக்கிழமையில பிறந்த குழந்தைங்களோட சிறப்பு என்ன, அவங்க என்ன செய்யக்கூடாது, சனிக்கிழமையில பிறந்த குழந்தைங்களோட சிறப்பு என்ன, அவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க சார். மிக்க நன்றி சார். நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ராஜயோகம் நிகழ்ச்சியினை குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் ஜோதிடம் குறித்த உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 24. இமெயிலில் தொடர்பு கொள்ள srjgem@gmail.com, info@drkramsrj.com.